யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கவிதா. இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விட்டமின்களை சரியாக சேர்த்து சாப்பிடலை அப்படின்னா அதனால் பலன்கள் கிடைக்காது. ஆமாங்க, நம்ம எல்லாருமே விட்டமினான டேப்லெட்டு, கேப்சூல், அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸு இது எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எல்லா விட்டமின்களையும் சேர்ந்து சாப்பிட்டா வேலை செய்யாது. சில விட்டமின்கள் நமக்கு குட்டாக இருக்கும், சில விட்டமின்கள் நமக்கு பேடாக இருக்கலாம். இது தெரியாமல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பணம் தான் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி சரியான நம்ம உடலுக்கு பலன் கிடைக்காது. அதுக்கு பதிலாக உடல் என்ன ஆகும்னா பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இன்னைக்கு பதிவில் எந்த விட்டமினை எதோட சேர்த்து சாப்பிடணும், எதோட சேர்த்து சாப்பிடக்கூடாது, எப்போ எடுத்துக்கிட்டால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள், ஹெல்த்தியான டிப்ஸ் கொடுத்துட்ருக்க நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பெஸ்ட்டான விட்டமின் சொல்கிறோம். விட்டமின் டி ப்ளஸ் மெக்னீஷியம். நிறைய பேருக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்கும், மாத்திரை எடுத்தாலுமே பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? விட்டமின் டி அப்படிங்கிறது நம்ம உடம்புல வேலை செய்யறதுக்கு மெக்னீஷியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவசியமாக இருக்குது. இந்த மெக்னீஷியம் இல்லாமல் விட்டமின் டி ஆக்டிவேட்டே ஆகாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, விளக்கு இருக்குது ஆனால் கரண்ட் இல்லை, அந்த மாதிரி சொல்லலாம். விட்டமின் டியும் மெக்னீஷியம் ரெண்டையும் நம்ம சேர்த்து எடுக்கும்போது தான் எலும்பு நல்லா வலிமையாக இருக்கும், இம்யூனிட்டி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சோர்வு எல்லாமே குறையும். அடுத்த காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயன் ப்ளஸ் விட்டமின் சி. அயன் மாத்திரை எடுத்தாலுமே நமக்கு ஹீமோக்ளோபின் ஏறலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது ரத்தம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறோம். காரணம் என்னன்னா, விட்டமின் சி இல்லாமல் அயன் எப்போவுமே அப்சர்வ் ஆகாதுங்க. ஸோ அயன் ப்ளஸ் விட்டமின் சி சேர்ந்து எடுக்கும்போது தான் ரத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நமக்கு பார்த்தோம்னா அந்த மயக்கம், சோர்வு இதெல்லாமே குறைஞ்சி போகும். அயன் மாத்திரைக்கு பதிலாக நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், எலுமிச்சை, ஆரஞ்சு இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. அடுத்தது கால்சியம் ப்ளஸ் விட்டமின் டிங்க. கால்சியம் மட்டும் எடுத்தால் போதாது. கால்சியம் எலும்புக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு விட்டமின் டி அப்படிங்கிறது தேவை. விட்டமின் டி இல்லாமல் நீங்கள் கால்சியம் எடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வெளியே தான் போகும். ஸோ கால்சியம் ப்ளஸ் விட்டமின் டி சேர்ந்து எடுத்துக்கோங்க. எலும்பு வலிமையாக இருக்கும், பல்லு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், மூட்டு வலி குறையுங்க. அதே மாதிரி விட்டமின் B12 ப்ளஸ் ஃபோலேட் நீங்கள் எடுத்துக்கிறது மூலயமா சோர்வு, மறதி, நரம்பு பலவீனமாகிறது, ரத்த குறைபாடு இது எல்லாமே ரெடியூஸ் ஆகும். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா B12, விட்டமின் B12 சார்ந்த உணவுகளும் ப்ளஸ் ஃபோலேட் சார்ந்த உணவுகளும், அதாவது ரிச் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். இரண்டையும் நம்ம சேர்ந்து எடுத்துக்கும் போது தான் முழு பலன் கிடைக்குங்க. ஸோ பிரைன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி நர்வ்ஸ், நரம்புகள் எல்லாம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எந்த ஃபுட்டு கூட எந்த இதை நம்ம சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம். எந்த விட்டமின்ஸ் கூட எந்த விட்டமின் சேர்த்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா அயனும் கால்சியமும் சேர்ந்து எடுத்துக்க கூடாது. அயனும் கால்சியமும் சேர்ந்து ஒரே நேரத்தில் எடுத்தோம் அப்படின்னா கால்சியம் அயன் அப்சர்ப்ஷனை பிளாக் பண்ணிடும். ஸோ அயன் காலையில் எடுக்கணும், கால்சியம் நைட் எடுக்கணும். குறைஞ்சது 2 மணி நேரமாவது கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து ஜிங்க் ப்ளஸ் காப்பர் சேர்ந்து எடுக்கக்கூடாதுங்க. ஜிங்க் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா காப்பரோட அப்சர்ப்ஷன் ஆகாது. ஸோ காப்பர் அதிகமாக எடுக்கும்போது ஜிங்கோட அப்சர்ப்ஷன் ஆகாது. ஸோ ஒரே பாதையில் போகிறனால பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும். ஸோ கண்டிப்பாக இதுக்குமே கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மெக்னீஷியம் ப்ளஸ் ஹை டோஸ் ஜிங்க் எடுக்கக்கூடாதுங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நமக்கு ஸ்டமக் அப்செட் ஆகும், அப்சர்ப்ஷன் ப்ராப்ளம் வரும், அதே மாதிரி வேறு சில ப்ராப்ளம் சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மெக்னீஷியம் ப்ளஸ் ஹை டோஸ் ஜிங்க் எடுக்கக்கூடாதுங்க. அடுத்தது விட்டமின் எப்போல்லாம் எடுத்துக்கணும், நம்ம சாப்பிட்றோம், ஆனால் இது எப்போ சாப்பிடணும் அப்படின்னு நம்மள பல பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ விட்டமின் ஏ, டி, இ, கே இந்த 4 விட்டமின்ஸும் சாப்பாட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கணுங்க. அண்ட் விட்டமின் பியும் சியும், அதாவது இது சார்ந்த உணவுகள், ஓகேவா, இதெல்லாம் எப்போ எடுத்துக்கணும்னா காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லைட் ஃபுட்டு நம்ம லைட்டாக சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விட்டமின் பி சியும் நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ அயன் கால்சியமில் இருந்து கேப் வச்சுக்கணும். அதாவது அயனும் கால்சியமும் சேர்ந்து எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு சொன்ன மாதிரி ஒரு 2 hours கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். விட்டமின் எடுக்கிறனால நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரியான காம்பினேஷன் இருக்கணும்.
சரியான நேரத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி சரியான அளவில் எடுத்துக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற ஒரு பழமொழி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ எதுவுமே நீங்கள் அளவாக பயன்படுத்துறது மூலிமா எந்த பாதிப்புமே நமக்கு ஏற்படாது. ஸோ இதையெல்லாம் தெரிஞ்சாதான் உடம்பு உண்மையிலே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டாக இருக்கட்டும், சப்ளிமெண்ட்ரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே முழுமையாக நம்ம உடம்புக்கு போய் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்காகவும் நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ அடுத்த ஒரு ஆடியோ மூலிமா நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.